ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிளியண்ட் ஆர்டிகேட் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வாட்டி எனர்ஜியை பற்றி பார்த்தோம். இது இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இது ஒரு 5 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா பேஸ்ட் ஆன் த யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதில் ஒரு 3 டைப் இருக்குது: பிரைமரி எனர்ஜி ரிசோர்ஸஸ், இன்டர்மீடியட் ரிசோர்ஸஸ், செகண்டரி ரிசோர்ஸஸ். பேஸ்ட் ஆன் த ட்ரெடிஷ்னல் யூசஸ், கன்வெக்ஷனல், நான் கன்வெக்ஷனல். Based on the long term availability, non-renewable, renewable. Based on commercial applications, commercial energy resources, non-commercial energy resources. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆரிஜின், தோற்றம், ஃபாசில் ஃபியூயல், நியூக்ளியர் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ஓஷன் தெர்மல் எனர்ஜி, ஓஷன் வேவ்ஸ் எனர்ஜி. ஸோ ப்ரைமரி எனர்ஜி ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ரிசோர்ஸஸ் அவைலபிள் இன் நேச்சர் ஆன் ரா ஃபார்ம் ஆர் கால்ட் அஸ் ப்ரைமரி எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸ் ரா ஃபார்ம்லேயே இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி தான் நம்ம வந்து அந்த ஒரு ரிசோர்ஸஸை தான் நம்ம வந்து ப்ரைமரி ரிசோர்ஸஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாசில் ஃபியூயல், யுரேனியம், ஹைட்ரோ எனர்ஜி. அது வந்து ஆல்சோ கால்ட் அஸ் ரா எனர்ஜி ரிசோர்ஸஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்மீடியட் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா இட் இஸ் ஆப்டைன்ட் ஃப்ரம் த ரா எனர்ஜி பை 1 or more steps ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ வெஹிக்கல் எனர்ஜி. அதாவது ப்ரைமரி எனர்ஜிலேருந்து கிடைக்கிற ரிசோர்ஸஸை 1 or 2 ஸ்டெப்ஸை பயன்படுத்தி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெஹிக்கலுக்கு யூஸ் பண்ணுறது தான் இன்டர்மீடியட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. செகண்டரி ரிசோர்ஸஸ்னால் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் ஃபைனலி சப்ளைடு டு த customer for utilization is known as secondary energy. Example electrical energy, thermal energy, chemical energy. அதாவது நுகர்வோருக்கு பயன்படுத்தப்படுகின்றவாறு அவர்கள் தேவைக்கு தகுந்தவாறு கொடுக்கப்படுகின்ற எனர்ஜி அனைத்தும் செகண்டரி அல்லது யூசபிள் எனர்ஜி என அழைக்கப்படுகிறது. அவங்களுக்கு தேவை மாதிரி கஸ்டமர்ஸ் தேவை மாதிரி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி தரதா, டைரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி தர செகண்டரி எனர்ஜி ரிசோர்ஸஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது கன்வர்ஷன் எனர்ஜி ரிசோர்ஸஸ். தி எனர்ஜி ரிசோர்ஸஸ் விச் ஹேவ் பீன் ட்ரெடிஷ்னலி யூஸ்டு ஃபார் மெனி டெக்கேட்ஸ் ஆர் கால்ட் அஸ் கன்வர்ஷன் எனர்ஜி ரிசோர்ஸஸ். பல 100 ஆண்டுகளாக வழக்கத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற எனர்ஜி ரிசோர்ஸஸ்கள் கன்வர்ஷன் எனர்ஜி ரிசோர்ஸஸ் என சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபாசில் ஃபியூயல், நியூக்ளியர் மற்றும் ஹைட்ரோ ரிசோர்ஸஸ் சொல்கிறாங்க. நான் கன்வர்ஷனல்னால் என்னென்னா the resources which has considered for long scale used after a oil crisis are called as non-conventional energy resources. Example solar, wind, biomass. அதாவது மிகப்பெரிய அளவிலான ஆயிலானது பயன்படுத்தும் காலத்திற்கு பின்பு பயன்படுத்தப்படுகின்ற எனர்ஜி ரிசோர்ஸ்கள் வந்து நான் கன்வர்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் சொல்கிறாங்க. அதாவது ஆயிலுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் தான் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறது தான் நான் கன்வர்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். renewable energy resources na which the resources which are finite and does not be replaced after their consumption are called as non renewable energy resources. fossil fuel, uranium. அது என்ன சொல்கிறாங்கன்னா இவைகள் ஒரு குறிப்பிட்ட எல்லை கொண்டிருக்கிறது, ஒரு தடவைக்கு பயன்படுத்த பின்பு புதுப்பிக்க முடியாது. அதாவது நான் ரினியூவபிள்னால் சப்போஸ் இப்போ ஒரு ஃபாசில் ஃபியூல் பெட்ரோல் நம்ம எரிச்சிட்டோம்னா திருப்பி அதை நம்ம வந்து கெயின் பண்ண முடியாது. திருப்பி நம்ம இன்னொரு பெட்ரோல் தான் இப்படி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்னு சொல்கிறாங்க. ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்னால் அது பேர்லேயே உங்களுக்கான அதோட டெஃபினேஷன் இருக்கும். ரினியூவபிள் இஸ் த ரினியூவல் பை அ நேச்சர் அகைன் அண்ட் அகைன் ஆன் தேர் சப்ளைஸ் இன் அஃபெக்டட் பை த ரேட் ஆஃப் கன்சம்ப்ஷன் இஸ் கால்ட் அஸ் ரினியூவபிள் எனர்ஜி. எக்ஸாம்பிள் வந்து சோலார், விண்டு, பயோமாஸ், ஓஷன், அப்புறம் ஜியோதெர்மல், அதாவது இயற்கை மூலயமா கிடச்சிக்கிட்டே இருக்கிற எனர்ஜியை தான் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கமர்ஷியல் எனர்ஜி ரிசோர்ஸஸ்னால் த செகண்டரி யூசபிள் எனர்ஜி ஃபார்ம் சச் அஸ் எலக்ட்ரிக், பெட்ரோல், டீசல், கேஸ் எக்ஸெட்ரா ஆர் எசென்ஷியலி ஃபார் த commercial activities. So they are categorized as a commercial energy resources.
அதை என்ன சொல்கிறாங்கன்னா செகண்டரி யூசபிள் எனர்ஜிகளை எலக்ட்ரிக், பெட்ரோல், டீசல், கேஸ் அதெல்லாம் செகண்டரி யூசபிள் எனர்ஜி அதெல்லாம் வந்து போன்றவற்றை வியாபார நிமித்தமாக செயல்களுக்கு தேவைப்படுவதால் இவைகளை கமர்ஷியல் எனர்ஜி சோர்சஸ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் கமர்ஷியல் எனர்ஜி சோர்ஸ். நான் கமர்ஷியல் எனர்ஜி சோர்ஸ்னால் தி எனர்ஜி ட்ரைவ்ஸ் ஃப்ரம் த நேச்சர் பை எனர்ஜி ட்ரைவ்ஸ் ஃப்ரம் த நேச்சர் அண்ட் யூஸ்ட் டைரக்ட்லி வித்தவுட் பாசிங் த்ரூ த கமர்ஷியல் அவுட்லேஸ் இஸ் கால்ட் அஸ் நான் கமர்ஷியல் எனர்ஜி சோர்ஸஸ். எக்ஸாம்பிள் வுட்டு, அனிமல் டங்ஸ், கேக்ஸ். அதாவது என்ன சொன்னால், இயற்கையாகவே இருந்து எனர்ஜிகள் பெறப்பட்டு அவைகள் வியாபாரத்திற்காக பயன்படுத்தப்படாமல் நேரடியாக தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரிசோர்ஸ்களை நான் கமர்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா, அதாவது இந்த கமர்ஷியல் எனர்ஜினா பெட்ரோல், எலக்ட்ரிக் எனர்ஜி, டீசல் அதெல்லாம் வந்து வியாபாரத்துக்காக பயன்படுத்த முடியும். ஸோ அது வந்து நம்ம இயற்கையாக கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம இயற்கையாக கிடைக்கும். இந்த எனர்ஜி ரிசோர்ஸை நம்ம இயற்கையாக கிடைக்கிறதுனால இது வந்து வியாபாரத்துக்கு பயன்படும்னா எல்லா மனிதனும் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து நான் கமர்ஷியல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். இது வந்து கமர்ஷியல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.